பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்க அபிமான இசை நிகழ்ச்சி பா. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் நாம ஒவ்வொரு வாரமும் நிறைய இசை கலைஞர்களை சந்திக்கிறோம், நல்ல மியூசிக் கேட்கிறோம், அவங்களுடைய இசை அனுபவங்களையும் ரசிக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி. ரொம்ப அருமையா பாடுவாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் இன்னைக்கு நமக்காக பாடி நிச்சயமா நம்மளை என்டர்டெயின் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. திருமதி பாம்பே சாரதா அவர்கள், வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நிச்சயமா ஒரு பாடல் மூலமா துவங்கி வைக்கணும். ஓகே, ஷுவர். எனக்கும் இந்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு சாங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஷூர். बम्मा बम्मा तातैया तैया नकु दिन भजन करे. बम्मा बम्मा तातैया तैया नकु दिन भजन करे. उत्त किट्ट नकड़ दिमिति ताम तोम दई दई गणपति नाम सदा. उत्त किट्ट नकड़ दिमिति ताम तोम दई दई गणपति नाम सदा. दिम्मिक्कड़दग तित्ति ताला दिम्मिक्कड़दग तागड़द तागता ओडदा. उत्त किट्ट नकड़ दिमिति ताम तोम दई दई गणपति नाम सदा. दई दई गणपति नाम सदा. दई दई गणपति नाम सदा. தேங்க்யூ ஸோ மச். கேட்டோடனே ஆட வைக்கிற மாதிரியான ஒரு பாடல். அண்ட் தேங்க்ஸ் அ லாட். அண்ட் உங்களுடைய பேர் காரணம் என்ன? பாம்பே சாரதான்னு. ஏன்னா நீங்க இந்த பாடல் பாடின உடனே அதை கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி நான் வந்து பாம்பே ஃபிலிம்ல இருந்து குச்சி குச்சி ராக்கமாங்கிற சாங் பாடியிருக்கேன். அதனாலதான் வந்து பாம்பே சாரதாங்கிற நேம். நான் ஆக்சுவலி பாம்பேக்கே போனதில்லை. ரீசென்ட்லி தான் நான் போயிட்டு வந்தேன், வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். ஆனா எனக்கு வந்து பாம்பே சாரதா பேர் வந்து ஒரு 10 இயர்ஸாவே பாம்பே சாரதாங்கிற நேம் தான். அந்த நேம் உங்களுக்கு? ஆமா. ஓகே. சோ இசையில உங்களுடைய ஆர்வம் எப்படி துவங்கியது? என்னோட ஃபேமிலி ஆக்சுவலி வந்து ஒரு மியூசிக்கல் ஃபேமிலின்னு தான் சொல்லணும். என்னோட அப்பா பாடுவா, பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு. எங்க அம்மா வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கர், எம்ஆர் விஜயான்னு வந்து ஃபிலிம்ல பாடிருக்கா. ஸோ டிவோஷனல் சாங்ஸ்லாம் நிறைய பாடுவா. ஸோ மியூசிக்ங்கிறது வந்து எங்க ஃபேமிலியில வந்து ஒரு முக்கியமான பார்ட். ஸோ சின்ன வயசுல இருந்தே அந்த மியூசிக் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபேமிலியில வந்து தாத்தா சைட்லயே எல்லாருமே பாடுவா. என்னோட தாத்தா ஆக்சுவலி இந்த மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயரோட ஸ்டூடெண்ட் வந்து சக்கரபாணின்னு சொல்லிட்டு அவரு கும்பகோணத்துல அந்த மியூசிக் ஸ்கூல் வச்சிருந்தார், சபா வச்சிருந்தார். ஓகே. ஸோ ஃபேமிலியில மியூசிக் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ரைட். சோ நீங்க குச்சி குச்சி ராக்கம்மா பாடல் பாடினதா சொன்னீங்க. சோ அது உங்களுடைய முதல் அனுபவமா இல்ல அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மேடை அனுபவம் இருந்திருக்கா? அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட அம்மாவோட ப்ரோக்ராம்ல எல்லாம் பாடியிருக்கேன் நிறையா. என்னோட அம்மா ப்ரோக்ராம்ல வந்து ஒரு 4-5 இயர்ஸ்ல இருந்தே பாடிட்டு இருக்கேன். அது எப்படி இந்த குச்சி குச்சி ராக்கமா பாடினேன்னா, என்னோட அண்ணா வந்து ஒரு கீபோர்ட் பிளேயர். அவர் வந்து ஆக்சுவலி இப்போதைக்கு வந்து கம்போசரா இருக்காரு, ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அவர் வந்து ஆக்சுவலி ஜேக்கப் ஜான் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஜேக்கப் ஜான் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். சோ வந்து ஜேக்கப் ஜான் மாஸ்டர் வந்து எங்க ஆத்துல கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். அவரை பாக்குறதுக்காக ஒரு வாட்டி வந்து ரஹ்மான் சார் எங்க ஆத்துக்கு வந்தார். அப்ப வரும்போது நான் வந்து ஒரு சாங் பாடி காமிச்சேன், வந்து ஒரு 5 இயர்ஸ்ல. அப்பதான் சரி அந்த சாங் கேட்டுட்டு தான் குச்சி குச்சி ராக்கமா சாங் பாட வச்சார். அந்த சாங் ஆக்சுவலி வந்து எங்க அம்மா எழுதி அந்த பியானோ மாஸ்டர் டியூன் பண்ண ஒரு சாங். இது ஆக்சுவலி சாங்கிறத விட இந்த ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன். நிலா வா நிலா அருகில் வா நிலா, அருகில் வந்து முத்தம் தந்து ஓடி போ நிலா, பஞ்சு மெத்த இருந்தும் உனக்கு தூக்கம் வரலையா, பாட்டு பாடி தூங்க பண்ண அம்மா இல்லையா. இது ஒரு சாங். இது நான் வந்து 5 இயர்ஸ்ல பாடி காமிச்சேன் அவருக்கு. அப்பதான் அந்த பாம்பே பிலிம்ல அந்த கிட்ஸ் வாய்ஸ் தேவைங்கிறதுனால உடனே குச்சி குச்சி ராக்கமா சாங் பாட வச்சாரு. ஓகே. சோ குச்சி குச்சி ராக்கமால இருந்து சில வரிகள். ஓகே, ஷுவர். அந்த சாங்கோட பிகினிங்கே நான் பாடினதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. குச்சி குச்சி ரக்கமா பொண்ணு வேணும், கோடசாலி ரக்கமா பொண்ணு வேணும், சாதி சனோ தூங்கையில சமக்கோழி கூவையில, குச்சி குச்சி ரக்கமா கோடசாலி ரக்கமா. இதான் நைஸ். சோ அதுல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு 5 இயர் ஓல்ட் பாடும்பொழுது அதனுடைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதன் பிறகு இப்போ நீங்க மியூசிக்கை வந்து மெயின் கரியரா எடுக்க துவங்கிய அந்த டெசிஷன் அது எப்போ எடுத்தது? அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி குச்சி குச்சி ராக்கமாக்கு அப்புறம் அச்சமச்சம் இல்லை, அப்புறம் ரங்கீலால. ஸோ நான் வந்து ரஹ்மான் சார் கிட்ட வந்து நிறைய பாடியிருக்கேன் சாங்ஸ். அதுல இருந்து வந்து கிட்ஸ் வாய்ஸ் வர சாங்ஸ்லாம் நான் வந்து என்னோட பாட்டு இருக்கும் அதுல. அதெல்லாம் சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து மியூசிக்ல தான் வரணுங்கிறது ஒரு எய்ம். ஏன்னா வீட்டுல எல்லாருமே பாடுறதுனால
ஸோ நம்மளோட அந்த ப்ரொஃபஷன்னா அது கண்டிப்பா மியூசிக்கா தான் இருக்கணும்னு. அதுக்கப்புறமா என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த கிளாசிக்கல் மியூசிக்ல தான் ஃபுல்லா ட்ரெயின்டா வரணும்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாசிக்கல் மியூசிக் கத்துட்டேன். சரோஜினி பாலகிருஷ்ணன் அவ ஆக்சுவலி என்னோட பெரியம்மா. நான் அவகிட்ட தான் ஃபுல்லா கிளாசிக்கல் மியூசிக் வந்து கத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிவோஷனல் மியூசிக் பாடுறதுக்கு வந்து பத்மநாபன் சார்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா ரேடியோல வந்து மியூசிக் கம்போசரா இருக்கார். அவர் வந்து ஒரு சிடி இருக்கு, அந்த சிடில வந்து ஒரு சாங் நீ கண்டிப்பா பாடணும். அவர் என்ன வந்து ஐ மீன் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ நீ கண்டிப்பா பாடணும். நானே இல்ல எனக்கு டிவோஷனல் மியூசிக்லாம் வராது, நான் வந்து கிளாசிக்கல் தான் பாடிட்டு இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ்லாம் அப்படிலாம் பாடி பழக்கம் ஒரு சாங்லாம் ஃபுல்லா இல்ல நீ கண்டிப்பா பாடணும்னு சொல்லி அவர் தான் அந்த டிவோஷனல் சாங் பாட வச்சார். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஜெய்சக்திங்கிற ஒரு சாங். அந்த ஐ மீன் ஜெய்சக்திங்கிற ஆல்பம்ல வந்து ஓம் சக்தி ஆனவளே அந்த சாங் வந்து நான் பாடினது. அந்த சாங் வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த சாங் பாடினானே அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுது. ஸோ எந்த கோவில்ல போனாலும் அந்த சாங் வந்து கண்டிப்பா பிளே பண்ணுவார். அம்மன் கோவில்ல இல்ல கார்த்தால ஐ மீன் இந்த சாங் வந்து பிளே பண்ணிட்டு தான் நிறைய கோவிலே தரப்பா. அந்த மாதிரியான அந்த ஒரு ஹிட் ஆயிடுது அந்த சாங். அதுல இருந்து நான் இப்ப தொடர்ந்து வந்து ஒரு 350 ஆல்பம்ஸ் பாடிருக்கேன், வந்து ஒரு 3000 சாங்ஸ் பாடிருக்கேன்னா எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த சாங் தான். சோ இப்போ தினமும் கோவில்ல பல தெய்வங்களை துயில் எழுப்புற அந்த பாடலை இப்போ நீங்க எங்களுக்காக பாடணும். ஷுவர். அது ஆக்சுவலி வந்து ஒரு 350 அம்மன் பேர் வரும். அது வந்து பிரேக் இல்லாத கண்டினியூஸா வரும். இப்ப அந்த சாங்கோட பல்லவியும் இது மட்டும் திக்கெட்டிலும் புந்தன் சக்தி அம்மா, திசையெங்கிலும் புந்தன் கோவிலம்மா, உன் திருநாமம் கோடான கோடியம்மா, உனதருளோடு நான் பாட வந்தேனம்மா. காமாட்சி மீனாட்சி நாகை நீலாயதாட்சி, மறுபூரில் ஓம் சக்தி ஆதி பராசக்தி, வேர்காட்டு கருமாரி புன்னை நல்லூர் மகமாய், ஓம் காளி ஹிம் காளி பிரயங்கரி பத்ரகாள் ஜெகதாம்பா மூகாம்பா சௌடாம்பா காளிகாம்பா பகவதினி பைரவினி சண்டிகனி சாமுண்டின் ஓம் சக்தியானவளே பராசக்தி உமையவளே. நைஸ். எஸ், இட்ஸ் a very familiar song. நானும் கூட கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. அண்ட் இப்போ உங்களுடைய முதல் மேடை அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு கச்சேரி நீங்க உட்கார்ந்து பாடுறீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? கச்சேரி நான் பாடினது என்னோட அம்மாவோட ப்ரோக்ராம்ல பாடிருக்கேன் ஒரு 5 இயர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சலி அஞ்சலி சாங் அப்பதான் வந்த டைம் நினைக்கிறேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ்ல பாடின சாங். எனக்கு வந்து ஸ்டேஜ் பேரே இருந்தது இல்லை, ஏன்னா நான் ஸ்டேஜ் வந்து நிறைய பாத்திருக்கேன். நான் பாடினதுக்கு முன்னாடியே நான் கீழே உட்காந்து பாத்திருக்கேன், அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட ப்ரோக்ராம்ல நான் பின்னாடி உட்காந்து நிறைய பாத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபியர் அப்படி எல்லாம் இருந்தது இல்ல. அப்புறம் ஸ்டேஜ்ல தனியா ப்ரோக்ராம் பண்ணது வந்து ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ்ல வந்து ஒரு 2 hours கான்சர்ட் பண்ணேன். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்குன்னு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா வந்து அந்த ஆடியன்ஸ் அத்தனை நேரம் எங்கேஜ்டா வச்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அதான். ஓகே. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் பண்ண வேண்டியிருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி மியூசிக்ங்கிறது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாதானே. ஸோ அதுக்காக வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கிடையாது. ஸோ நம்ம டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா போறோம். ஓகே. ஸோ அந்த டயத்துல அது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருந்தது. ஸோ 2 hours நம்மளே ஃபுல்லா ஸ்டேஜ்ல பாட போறோங்கிற மாதிரி. ஸோ பாரதி வித்யா பவன்ல தான் ஃபர்ஸ்ட் பாடினேன். ஓகே, தட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கான்சர்ட். ஸோ அதுக்கப்புறம் இப்போ on a professional level when you're pursuing this Carnatic music, நீங்க ஒரு மியூசிஷியனா ப்ரொஃபஷனலா இதை பர்சியூ பண்ணதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஓகே. நான் ஆக்சுவலி ஆல்பம் பண்ணது வந்து 15 இயர்ஸ்ல இருந்தது நிறைய ஆக்சுவலி ஆல்பம்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பாடிருக்கேன். ஸோ நான் பாடாத அந்த ட்ரெடிஷனல் சப்ஜெக்ட் இல்லைங்கிற அளவுக்கு அந்த ஃபேமஸ் எல்லாமே பாடிட்டேன். வந்து இந்த மைஷாசுர மர்தினி, அப்புறம் கனகதாரா சோஸ்திரம். ஸோ இப்போ கனகதாரா சோஸ்திரம் எடுத்தீங்கன்னா வந்து சான்ஸ்கிரிட்டும் பாடிருக்கேன், அதோட அந்த தமிழ் வெர்ஷன் பாடிருக்கேன். அப்புறம் வெங்கடேஷ் சுப்ரபாதம் சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ரெண்டும் பாடிருக்கேன். நான் ஆக்சுவலி ஜூபிட்டர் ஆடியோங்கிற ஒரு கம்பெனில வந்து வெங்கடேஷ் சுப்ரபாதம் பாடினது ரொம்ப ஃபேமஸ். அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ்னா இப்போ ஆக்சுவலி எம்எஸோட அந்த சுப்ரபாதம் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். எம்எஸோட சுப்ரபாதம் வந்து எப்படி ஒரு ஆடியோல வந்து ரொம்ப ஃபேமஸோ அது மாதிரி ஈக்குவலி வந்து இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து அந்த சிடியோட ஐ மீன் ப்ரொடியூசரே சொல்ற அளவுக்கு ரொம்ப அது வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அது ஆக்சுவலி வெங்கடேஷ் சுப்ரபாதம், கந்தஷ்டி கவசம், அப்புறம் கனகதாரா சோஸ்திரம் இது மூணுமே சேர்ந்து வரும் அந்த சிடில. அப்போ வந்து அந்த கனகதாரா சோஸ்திரம் வந்து ஒருத்தவங்களோட அந்த ஃபேக்டரி ஆக்சுவலி ரொம்ப சுமாரா போயிட்டு இருந்துதான். ஸோ அவங்க வந்து அங்கங்க ஸ்கிரீன் வச்சு இந்த கனகதாரா ஐ மீன் இந்த சோஸ்திரத்தை வந்து டெய்லி மார்னிங் பிளே பண்ணதுல இருந்து அவங்களோட ஃபேக்டரி ரொம்ப நல்லா பிக்கப் ஆயிட்டு நல்லா வந்து ஃபிளரிஷ் ஆயிடுத்துன்னு அவங்க அந்த சிடி வந்து எல்லாருக்கும் இந்த காம்ப்ளிமெண்டரியா கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த ஃபேக்டரிக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இந்த சிடியோட வந்து கொடுத்து அனுப்புவாங்க.
அந்த மாதிரி அந்த சாங்க்கு வந்து ஒரு பவர் இருக்கு அப்படின்னு. சோ அது வந்து உங்களுடைய குரல்ல வந்து கண் கூட நிறைவேறி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, சோ இது வந்து உங்களுடைய ஆல்பம்ஸ் பத்தி. பட் ஸ்டேஜ் கான்சர்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. உங்களால மறக்க முடியாத ஒரு கான்சர்ட் ஆர் வெரி ஸ்பெஷல் டு யுவர் ஹார்ட். ஆக்சுவலி நம்ம பண்ற ஒரு கான்சர்ட்மே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்ம வந்து பாடுற ஸ்டேஜ் ஒண்ணுமே கோவில்ல பாடுறதுனால ஒரு கோவிலுமே ரொம்ப ஸ்பெஷலான கோவில். ஏன்னா நம்ம அந்த கோவில்ல பாடும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் தெரியும். சோ நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும் போது கேட்கறவங்களுக்கும் நிச்சயமா அதோட வைப்ரேஷன் அவங்களும் வந்து ஃபீல் பண்ண முடியும். நான் பாடும்போது வந்து அந்த அம்மன் கோவில்ல நிறைய பேருக்கு சாமி வந்துடும். சோ அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அந்த அந்த கிரௌட்ல. வந்து இப்போ ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலி வந்து நிறைய அப்ராட்லயும் பாடிட்டு இருக்கேன். வந்து என்னோட சீரீஸ்லாம் ஆக்சுவலி மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் அந்த சிங்கப்பூர்ல கான்சர்ட் பண்ணிருக்கேன், அப்புறம் மலேசியால பண்ணிருக்கேன், அப்புறம் ஸ்ரீலங்கால இருந்து நுவரேலியாங்கிற பிளேஸ்ல வந்து காயத்ரி சித்தர் பீடம் இருக்கு. அதுக்கு போய் பாடினேன். ஸோ எங்க அம்மாவோட வந்து பிரான்ஸ், லண்டன் ஸோ வந்து டிராவல். ஓகே, நிறைய எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணி. ஆமா, அப்படி டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா அந்த டிவோஷனல் மியூசிக்கு வந்து வேர்ல்ட் வைட் இவ்ளோ வந்து ஒரு அப்ரிசியேஷன் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஆமா, ஏன்னா நம்மளோட ஆர்ட் வந்து நம்ம ஊர்ல எவ்வளவு வேல்யூ பண்றோமோ அதை காட்டிலும் வந்து ஜாஸ்தியாவே வந்து அப்ராட்ல எல்லாம் வேல்யூ பண்றாங்க. இப்ப எப்படின்னா வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண போனேன். ப்ரோக்ராம் வந்து நைட் வந்து 8 o'clock ஸ்டார்ட் ஆயிட்டு மார்னிங் வந்து 5 o'clock வந்து சுப்ரபாதம் பாடி தான் முடிச்சேன். சோ அத்தனை நேரம் வந்து கிரௌட் இருந்தது. ஓகே, ஆமா, கிரௌட் ஆக்சுவலி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து கிரௌட் இருந்தது. இது வந்து சிங்கப்பூர்ல நடந்தது. ஓகே ஓகே. அது மாதிரி தான் சிவராத்திரிக்கு பாடின போதும் அந்த ஹோல் நைட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஹோல் நைட்னா வந்து கிரௌட்னா கோவிலுக்குள்ள வைக்க முடியாது. சோ கோவில் பக்கத்துல இருக்கிற லான்ல ஃபுல்லா வந்து பந்தல் போட்டு அப்படிதான் வைப்பாங்க. இது வந்து சிங்கப்பூர்ல இருந்து கேலாங் ஈஸ்ட்ல பண்ணும்போது. ஓகே, நைஸ் நைஸ். சோ நைஸ் டு நோ அபௌட் ஆல் திஸ். அண்ட் நீங்க பேசும்போது சொன்னீங்க அம்மன் கோவில்ல நீங்க பாடும்பொழுது பலருக்கும் சாமி வந்துரும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அம்மன் பாடலை நாங்கெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, ஷுவர். ஆதிசக்தி காளிய வெள்ளாடுகிறா, இங்கே ஆடுகிறா. ஆவேச காளிய வெள்ளாடுகிறா, இங்கே ஆடுகிறா. அங்காடி செங்காளி ஆடுகிறா, இங்கே ஆடுகிறா. ஆவேச காளிய வெள்ளாடுகிறா, இங்கே ஆடுகிறா. மனதிர ஆடுகிறா, விண்ணதிர ஆடுகிறா. ஆற்றலிலும் ஆடுகிறா, போற்றலிலும் ஆடுகிறா. மனதிர ஆடுகிறா, விண்ணதிர ஆடுகிறா. ஆற்றலிலும் ஆடுகிறா, போற்றலிலும் ஆடுகிறா. அங்காள ஈஸ்வரி ஆடுகிறா, இங்கே ஆடுகிறா. இது ஆக்சுவலி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தோடய வரும்போது நல்ல ஃபோர்ஸா இருக்கும். உடுக்க பம்பை எல்லாம் வச்சு வரும்போது இப்போ வந்து பிளைனா பாடுறதுனால கொஞ்சம் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்லனா அது ஐ கேன் இமேஜின் ஹவ் தட் வில் பீ டெஃபினெட்லி. சோ இப்போ அம்மன் பாடல்கள் ஒரு புறம் அண்ட் மூவிஸ்ல உங்களுடைய என்ட்ரி அது எப்படி நடந்ததுன்னு சொன்னீங்க. பட் ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட நீங்க பாடி இருந்தாலும் உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு இசையமைப்பாளர்னா யாரு திரைப்படங்கள்ல? ஆக்சுவலி இசையமைப்பாளர் கவர்றதை விட நிறைய சாங்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படி பாக்குறச்சே வந்து இளையராஜா சார் பிடிக்கும், ரஹ்மான் சார் பிடிக்கும், அனிருத் ரொம்ப பிடிக்கும், ஜிவிபி பிடிக்கும், இது மாதிரி நிறைய பேர் பிடிக்கும். சோ இந்த லிஸ்ட் வந்து ஒரு பெரிய லிஸ்ட். சோ அது மாதிரி சாங்ஸ் வந்து நிறைய சாங்ஸ் பிடிக்கும். அந்த காலத்து சாங்ல இருந்து இந்த காலத்து சாங் வரைக்கும் நிறைய சாங் அந்த மாதிரி ரொம்ப. ஓகே, சோ நீங்க நிறைய திரைப்பாடல்களும் கேட்பீங்களா? ஆமா, கண்டிப்பா கேட்பேன். ஓகே, சோ ஏதாவது ஒரு உங்களுடைய ஃபேவரட்டான பாடல்? இப்ப இந்த திரைப்பாடல் பத்தி சொல்லும்போது ஒரு வாட்டி டிஎம்எஸ் சார் வந்து என்னோட ப்ரோக்ராம்க்கு வந்திருந்தார். ஓகே, அதை நான் வந்து நிச்சயமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா வந்து டிஎம்எஸ் சாருக்கு அப்பவே ரொம்ப ஏஜ் ஆயிடுது. அவர் அந்த ப்ரோக்ராம்க்கு வரும்போது என்னால இங்க வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண முடியாது. சோ நான் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுறேன். அது வந்து ஒரு கல்யாண கச்சேரி. கல்யாணத்தை வந்து நான் வந்து ஒரு 5-10 minutes அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஆனா அங்க அவர் வந்துட்டு வந்து என்னோட ப்ரோக்ராம்ல வந்து ஒரு சாங் கேட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்தவர் ஸ்டார்டிங்ல இருந்து வந்துட்டு ஒரு 2.5 hours ஃபுல்லா உட்கார்ந்து இருந்து கேட்டார். அவர் கேட்டதோடு இல்லாத நான் பாடின பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் வந்து ஒரு சாங் வந்து இன்னொரு வாட்டி பாட சொல்லி கேட்டு. ஓகே, ஆமா ஆமா, அப்புறம் சொன்னார் என்னோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்போதுமே உண்டு அப்படின்லாம் சொல்லிட்டு போனார். சோ அவ்வளோ பெரிய வந்து ஒரு லெஜெண்டரி சிங்கர் கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது ரொம்ப பெரிய விஷயம். நான் அதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன்னு சொல்லணும் நிச்சயமா. சோ இப்படி பல்வேறு பெர்ஃபார்மன்சஸ் உங்களுக்கு இருந்திருக்கு அண்ட் நீங்க டிவோஷனல் மியூசிக் ஆல்பம்ஸும் ஏகப்பட்டது கொடுத்திருக்கீங்க, திரைப்பாடல்களும்
அவங்களுடைய வாய்ஸ் லெர்ன் பண்ணிருக்கீங்க. சோ இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ்க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்கு? நீங்க எது மாதிரி? லைக் மூவிஸ்க்கு பாடுறதுக்கும் உங்களுடைய டிவோஷனல் மியூசிக் சாங்ஸ் பாடுறதுக்கும். வந்து மூவிக்கு பாடுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஆக்சுவலி மூவில ரொம்ப பாடினது இல்ல. நான் வந்து சின்ன வயசுல பாடினதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து மேக்ஸிமம் பாடினது டிவோஷனல் சாங்ஸ் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ்னா டிவோஷனல்ங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம்ல ரெக்கார்ட் பண்ற ஒரு சாங். எப்படின்னா இப்போ ஒரு நாள்ல 8 சாங் எடுக்கணும், இல்ல மேக்ஸிமம் 2 daysல 8 சாங் எடுக்கணும் அந்த மாதிரி. ஆனா மூவில பாடும்போது நான் பாடும்போது நான் பாடினதே வந்து ஒரு சாங்னாலும் அந்த சாங்கே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த லைன் இப்படி மாத்தி வச்சுக்கலாம், இந்த லைன் அப்படி பண்ணலாம், இல்லாட்டி கூட வந்து இன்னொரு வாட்டி வந்து பாடி கொடுங்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பிட் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி எடுப்போம். இதுல அப்படி கிடையாது. இதுல நம்ம கொஞ்சம் வந்து ஸ்பீட் அப் பண்ணி எடுக்கணும். இந்த ஓகே ஸ்பீட் அப்பும் பண்ணோம் வந்து நம்மளுக்கு அதுக்கேத்த அந்த குவாலிட்டி இருக்கணும் கேட்கும்போது. அதுதான் வந்து ஃபிலிம்க்கும் டிவோஷனலுக்கும் வித்தியாசம். இப்போ நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா? யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்கூல்? கிளாஸஸ் நான் ஆக்சுவலி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன், வந்து ஸ்கைப் கிளாஸ். ஓகே, ஸ்கைப்ல மட்டும்தான் கிளாஸ். என்ன எனக்கு அதுதான் அந்த டைமிங் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ண நேரம் எனக்கு இப்ப வந்து கல்யாணத்துல கொஞ்சம் ஆக்கிபைட் ஆயிடுது. ஆனா எனக்கு அதுல ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஃபாரின்ல இருந்து நிறைய பேருக்கு இந்த டிவோஷனல் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சோ எனக்கு வந்து அப்ராட்ல இருந்து நிறைய பேர் வராங்க. ஓகே, சோ அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு கலையை வந்து இன்னொருத்தருக்கு வந்து கத்து கொடுக்குறோங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சோ இப்போ நீங்க வெளிநாடுகள் பல இடங்களுக்கு டிராவல் பண்ண பொழுது இந்தியன் ஆடியன்ஸ்க்கும் அவங்களுக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்தியன் ஆடியன்ஸ் எப்படின்னா எப்போதுமே என்ன சொல்றது, நம்ம கையில இருக்கிறத விட வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது மேல ஒரு ஆசை ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ அவங்களுக்கு வந்து இந்த இந்தியா மேலே வந்து ஒரு பற்று ஜாஸ்தியா தான் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது அங்க இருக்கிற இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு பக்கம், அங்க இருக்கிற ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த சைனீஸ் வந்து ஃபேன்ஸ் நிறைய பேரு. இந்த சைனீஸ் அப்புறம் தாய்லாந்து பீப்புள். இப்ப நானே கொஞ்சம் ஆச்சரியப்படுவேன், அவங்களுக்கு எப்படி லாங்குவேஜே புரியாத இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து என்ஜாய் பண்றாங்கன்னு. சோ இப்படி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த டிவோஷனல் மியூசிக் கேட்டு இதை பார்த்துட்டு ஆக்சுவலி என்னோட பாட்டு கேட்டு நிறைய பேர் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏத்திஸ்ட்லாம் கூட என்னோட சாங் கேட்டு நிறைய பேர் உங்களோட சாங்ல வந்து ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணி நான் அதுக்கப்புறமா நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சேன் இப்படி எல்லாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ வந்து லாங்குவேஜே தெரியாது, அப்புறம் நம்மளோட கல்ச்சர் பத்தி தெரியாது. வந்து தாய்லாந்து பீப்புள் நிறைய பேர் வந்து அம்மன் சிலை வாங்கி அதுக்கப்புறம் கோவில்ல பார்த்துட்டு வீட்டுல வந்து அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணி அப்புறம் பூஜை எல்லாம் பண்ணி அந்த பாட்டெல்லாம் போட்டு விட்டு கூட எனக்கு அது வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. உங்களோட சாங் போட்டு தான் நான் பூஜை பண்றேன் வீட்டுல அப்படின்னு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நம்மளோட பாட்டுக்கு வந்து இந்த அளவு ஒரு வேல்யூ இருக்கு, இத்தனை பேருக்கு அதனால சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ பிரிட்டி லாங் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் கரியர். சோ இந்த கரியர்ல உங்களுக்கு வந்திருக்கிற அவார்ட்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுங்க. அவார்ட் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இது ராஜ கலைவாணின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ஜோஹர் பாருல வந்து ராஜமாரியம்மன் கோவில்ல கொடுத்தது. இந்த அவார்ட்ல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சது. அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ராஜ கலைவாணின்னு ஒரு அவார்ட் கிடைக்கிறது வந்து ஒரு சாமி சன்னதியில கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் அது. அதுக்கப்புறம் வந்து யங் அச்சீவர் அவார்ட் வந்து ரோட்டரியில, அப்புறம் வந்து துர்கை சித்தர் பீடத்துல இருந்து அவார்ட் கிடைச்சிருக்கு, அப்புறம் வந்து ஸ்ரீலங்கால இருந்து அவார்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகே, நைஸ். அண்ட் நீங்க பேசிட்டு இருந்த போது ஸ்டேஜ்ல நீங்க பாடும்போது நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ரசிகர்களை வந்து அதுல ஈடுபடுத்துவீங்கன்னு சொன்னீங்க. சோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நானும் பார்க்க ஆசைப்படுறேன். ஓ ஷுவர். விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன், வேடிக்கையை பாட்டு பாடி விதவிதமாயாட்டம் நாடிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன், நீலமேகம் போல இருப்பான், நீலமேகம் போல இருப்பான், பாடினாலும் நெஞ்சில் வந்து கூடியிருப்பான், கோலப்புல்லாங்குழல் ஊதி ஓப்பியரை கல்லும் ஆடி கொஞ்சம் போற வெண்ணை தாடி என்று கேட்டு ஆட்டம் ஆடும் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன். சோ உங்களோட அபிநயங்கள் எல்லாமும் ரொம்பவே அழகா இருந்தது. நீங்க டான்ஸும் கத்துன்னு இருக்கீங்களா? நான் ஆக்சுவலி சின்ன வயசுல டான்ஸ் கத்துனேன். சரஸ்வதி சுந்தரேசன் சொல்லிட்டு நான் அவங்க கிட்டதான் வந்து டான்ஸ் கத்துட்டு இருந்தேன். சரி, எங்க அம்மாக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய டான்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. சோ அதுவும் வந்து ஸ்வர்ணமுக்கி மாதிரி டான்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சோ அதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங்காக சர்க்கஸ் எல்லாம் கூட கொண்டு போய் விட்டுருக்காங்க என்ன. ஏன்னா காலை அப்படி தூக்கணும், அந்த மாதிரி பெண்ட் பண்ணணும், ஏன்னா பாம்பு டான்ஸ் எல்லாம் வந்து பிரமாதமா ஆடணும்னு.
அதுக்கெல்லாம் ரொம்ப வந்து எஃபர்ட் எடுத்துட்டு ஆனா இப்போ வந்து ஃபைனலி எல்லாம் பண்றது மியூசிக்ல தான். ஏன்னா வந்து டான்ஸ் மியூசிக் ரெண்டுத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா டான்ஸ் ரொம்ப ஸ்டெனுவஸ் ஆயிட்டு ரொம்ப ஸ்வெட் பண்ணா வந்து ஐ மீன் த்ரோட் எஃபெக்ட் ஆயிடுறது. சோ அதனால இப்போ வந்து ஃபுல்லா இல்லதான் பாட்டுல. இதுக்கு நீங்க சர்க்கஸ்லாம் போயிருக்கீங்கங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தான் இருக்கு. போயிருக்கேன் சர்க்கஸ்க்கு வந்து ஐ மீன் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த டயத்துல. ஒரு பக்கம் புலி சிங்கத்துக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு பக்கம் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க கர்த்தால. பட் ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் நீங்க இன்கார்பரேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை உருவாக்கிட்டீங்க. டெஃபினெட்லி அது வந்து உங்க அம்மாவும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, அண்ணா ஹாப்பி, ஹோல் ஃபேமிலி ஹாப்பி, குமுதா ஹாப்பி மாதிரி. ஓகே ஆல் ஹாப்பி. ஓகே நைஸ். சோ உங்களுடைய இந்த மியூசிக் கரியர்லயே ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்னா அது எது? ஆக்சுவலி நம்மளுக்கு நான் தான் சொல்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இதுல இந்த ப்ரோக்ராம் ஸ்பெஷல் அந்த ப்ரோக்ராம் ஸ்பெஷல் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு வாட்டியுமே வந்து ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவு அந்த க்ரௌட் பார்க்கும்போது ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்கிறது அதனால. ஸோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ஸ்டேஜ்ல பாடுறதுல வந்து முக்காவாசி பாட்டு வந்து எங்க அம்மாவே கம்போஸ் பண்ண சாங்ஸ் தான். எங்க அம்மா தான் எனக்காக ஃபுல்லா சாங்ஸ் கம்போஸ் பண்றது, அது மாதிரி சாங் வந்து எழுதுறது எல்லாமே என்னோட அம்மாவோட பங்கு அதுல ரொம்ப ஜாஸ்தி. இப்போ வந்து ரீசெண்டா ஐ மீன் இந்த மயிலாப்பூர் பாபா கோவில்ல பாடினேன். அது என்னன்னா வந்து நியூ இயர் அன்னைக்கு பாடினேன். வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு 4.5 hours 5 hours கான்சர்ட். அது கிரவுட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 80,000 90,000 அந்த மாதிரி கிரவுட். அந்த கிரவுட்ல ஹோல் நைட் பாடும்போது ஐ மீன் பாபாக்கு எதிரே உட்கார்ந்து பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்றதே வந்து இந்த இயர் இவ்ளோ வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இப்போ ஐ மீன் டப்புன்னு வந்து ஞாபகம் வந்தது, இந்த விஷயம் வந்து ஞாபகம் வந்தது. ஓகே நைஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அந்த அங்க இருக்கக்கூடிய கடவுள்களோட ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? நாங்க எவ்வளவு க்ரௌட் இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் கிடைக்கும் பொழுது ஒரு we feel special, we feel we are God's own child at that point இல்லையா? சோ அதுவே ஒரு biggest happiness தான். ஆமா நிச்சயமா. சோ thank you so much. ரொம்ப அழகான விஷயங்கள் அண்ட் ரொம்ப ஸ்வீட்டா இன்னைக்கு எங்களோட பேசிட்டு இருந்தீங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபன் ஃபீல்டா இருந்தது இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சி. தேங்க்ஸ் லாட். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களோட இத்தனை நேரம் பேசினது. Thank you. இப்போ நிகழ்ச்சி நிறைவா ஏதாவது ஒரு பாடல். சரி, எங்க அம்மா பாடின வந்து ஒரு ஃபிலிம் சாங். இது ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. அந்த சாங்ல இருந்து வந்து ஒரு 4 லைன்ஸ் பாடிக்கணும். ஓகே. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. Thank you so much, Sharada. It was really a nice time meeting you. I'm sure audience-um உங்களுடைய பாடல்களையும் சரி நீங்க பேசின விதமும் சரி ரொம்பவே பெப்பியா இருந்தது இன்னைக்கு ஷோ. ஓகே, thank you so much. ஓகே ரொம்ப சந்தோஷம். பெப்பர்ஸ் டிவில இந்த பா ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் சந்திச்சதுல உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் a lot. இன்னைக்கு ஷோ நீங்க எல்லாருமே ரசிச்சு பாத்தீங்களா? நிச்சயமா நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஷோவா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சது. ரொம்ப பெப்பியான ஒரு கெஸ்ட், அற்புதமான விஷயங்கள் பேசினாங்க, ரொம்ப இனிமையா பாடினாங்க, நம்ம எல்லாரும் ரசிக்கக்கூடிய பாடல்களை கொடுத்தாங்க. திரும்பவும் அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். until then, ஸ்ரீதேவி signing off.